பொதுவாக ஒரு கிராமம்னா எப்படி இருக்கும்? பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கு கீழே நிறையா வேலை செய்கிற வயதில் நிறைய பேர் இருப்பாங்க, விவசாயம் செய்வாங்க, பெண்கள் நிறையா அங்கிட்டும் இங்கிட்டும் போய் வருவாங்க, ஊரெல்லாம் சிறுவர்கள் விளையாடி திரிவாங்க. ஆனால் ஆள் நடமாட்டமே இல்லாத கிராமங்களும் இருக்குது. அது மாதிரி ஒரு கிராமத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். போன எபிசோடுங்களெல்லாம் நாங்கள் யூரோப்லேயும் அமெரிக்காலையும் நடந்த விஷயங்களை பற்றி கழிச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி எங்கள் நாட்டுக்கு மிக அண்மையிலே, அதாவது இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற கூல்தாரா கிராமத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கிராமத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமம் ஒரு அழகான ஒரு கிராமம் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த கிராமத்தில் ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த கிராமத்தை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் விசேஷமாக அந்த இடத்துக்கு போவாங்க. ஆனால் ஒருத்தரும் 6 மணிக்கு பிறகு அந்த கிராமத்தில் நிற்க மாட்டாங்க. ஏன்? அதுக்கு என்ன தான் காரணம்? ஆசையாக எல்லோரும் இந்த கிராமத்தை பார்க்க போகிறாங்களே, அந்த கிராமம் ரொம்ப அழகான ஒரு கிராமமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆமாம், உண்மையாகவே மண்ணாலான வீடுகள், அப்படியே அழகான இயற்கை வண்ணம் எல்லாம் இருக்கும் அந்த கிராமத்தில். ஆனால் மனித நடமாட்டம் தான் இருக்காது. பகல் நேரங்களில் அங்கே போகிற டூரிஸ்ட் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களும் அவங்களோட போகிற கைட்ஸும் மிச்சம் கவனமாக நடந்து கொள்வாங்க அந்த இடத்துல. ஏன்னா அந்த கிராமத்தில் ஏறத்தாழ 300 வருஷமாக யாருமே வாழ்கிறாங்க இல்லை. இது ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கிராமம் பாலடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு நாங்கள் பார்த்தா, 300 வருஷத்துக்கு முதல்ல அந்த கிராமத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த கிராமத்தில் யாருமே வாழலை. புதுசாக குடி வந்தவங்களும் அப்படியே வாழ முடியாமல் விலகி விலகி போயிட்டு இன்றைக்கி அந்த கிராமம் ஒரு பாலடைஞ்ச இடமாக மாறி இருக்கு. இந்த கூல்தாரான்ற கிராமம் 300 வருஷத்துக்கு முதல்ல ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்த ஒரு இடம். அந்த இடத்துல இருந்த கிராம தலைவருக்கும் அந்த ராஜஸ்தான் ஸ்டேட் ஒரு அஃபிஷியல், அதாவது உயர் அதிகாரி ஒருத்தருக்கும் நடந்த பிரச்சனையால் தான் இது எல்லாமே தொடங்கிச்சின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது அப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன நடக்கிறோம்? ஒரு கிராமமே இல்லாமல் போகிற அளவுக்கு. ஒருவேளை அத்திப்பட்டி மாதிரி ஒரு பிரச்சனையோ? இந்த கூல்தாரா கிராமத்தில் இருந்த கிராம தலைவருக்கு ஒரு அழகான மகள் இருந்ததா அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது பார்வையாளர்களை பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போகிற கைட் சொல்கிறாங்க. அந்த மகளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்த ஒரு அரசியல் அதிகாரி, அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களுக்கு கீழே இருந்தவராக இருக்கும், அவருக்கு அந்த மகள் மேலே ஒரே ஆசையம். அவள் கல்யாணம் முடிச்சு கொள்ளணுன்றதுக்காக அந்த ஊர் தலைவருக்கு அவர் நிறைய பிரச்சனை கொடுத்து கொண்டு இருந்திருக்கார். ஊர் தலைவருக்கு மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாத அளவுக்கு பிரச்சனை நிறைய கொடுத்து கொண்டிருந்ததா இந்த கைட்ஸ் நிறைய சொல்கிறாங்க. அப்படி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கூட அந்த ஊர் மக்கள் உண்ண வழி இல்லாமல், உறக்கம் இல்லாமல் மிச்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் தான் அவர் அதாவது அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகாரி ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறாரு, உங்களோட மகளை கல்யாணம் முடித்து எனக்கு தரலாட்டி இந்த ஊரே நான் இல்லாமாக்குவேன். பரம்பரையாக வாழ்ந்த ஊரில் இருந்து அப்படி உங்களை இல்லாமாக்குவேன்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும். அந்த நேரம் அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது அந்த ஊரில் இருந்த முதியவர்களும் அந்த ஊர் தலைவரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் எல்லாரும் இந்த ஊரை விட்டு காணாமலே போயிடுவோம். அப்படி காணாமல் போனால் எங்களை யாராலையும் தேட முடியாது, என் மகளும் தப்பிப்பா. ஆனால் நாங்கள் போகிற நேரம் இந்த ஊரில் ஒரு ஆளும் இருக்கக்கூடாது, யாரையும் மிச்சம் வைக்காமல் அத்தனை பேரும் ஒன்றா கிளம்பி போவோன்னு தான் அவங்க தீர்மானித்ததா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஊர் திடீர்னு ஒரே இரவில் மறைஞ்சி போனது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். உண்மையாகவே
அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒளிஞ்சு போனாங்களா? அதாவது வேறொரு இடத்துக்கு மாறி போனாங்களா? இல்லாட்டி அந்த ராஜஸ்தான் மாநிலத்தோட அதிகாரியிட பிரச்சனைகளால் உயிரிழந்தே போயிட்டாங்களா? ஒரே நாள் இரவில் எப்படி ஒரு ஊரே காணாமல் போச்சுன்றது இன்றைக்கி வரைக்கும் மர்மமாக தான் இருக்கு. இரவு நேரங்களில் அங்கே யாரும் தங்காததும் ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே தான் இருக்கு. ஏன் அவங்க போக்குள்ள விட்டுட்டு போன சாபமா? இல்லாட்டி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்கேயே கொன்று குவிக்கப்பட்டாங்களா? இரவு நேரங்களில் அந்த இடத்துல வித்தியாசமான சத்தங்கள் கேட்குறதாகவும் யாரோ பின்னாடி இருந்து பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தென்படுறதாகவும் அங்கே போயிருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால இப்போல்லாம் அங்கே கைட்ஸ் யாரையுமே ராவு நேரம் தங்குறதுக்கு விடுறதில்லை. ஏன் அப்படி தங்குறதா இருந்தால் கைட்ஸே முதல்ல நாங்கள் நிற்க மாட்டோம், நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமாக இரவு நேரத்தில் என்ன தான் நடக்குது? 300 வருஷமாக பாலடைஞ்சு போகிறதுக்கு கூல்தாரா கிராமத்தில் உண்மையாகவே நடந்தது என்ன? இந்த மாதிரி ஸ்பூக்கியான கதைகளை நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்பூக்கி ஃப்ரைடே மூலியமாக கொண்டு வரோம். இதுக்கு முதல்ல இருந்த எபிசோட்ஸை பார்க்கணுன்னா மேலே இருக்க ஐகான்லேருந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை பார்த்துக்கொள்ளலாம். கெத்து டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம்.